இன்னைக்கு திறமைன்னு சொல்றதுல எதெல்லாம் திறமையாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவான விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது ரீப்ளேஸ் பண்ணுறதே டெவலப்பர்ஸ். ஒரு குறிப்பிட்ட சோஷியல் மீடியா நிறுவனம் அமெரிக்க தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. இப்போ சைனா ஒரு ஏஐ விட்டுச்சு, அந்த ஏஐ வந்து சைனாவை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லாது. ஆமாம். யூஎஸ் ஒரு ஏஐ விட்டுச்சு, அந்த ஏஐ வந்துட்டு சில ரேஸ் பற்றி பேசவே பேசாது. ஒரு தனிநபர் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள சேஃபாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ப்ராக்டிசஸை வச்சுக்கணும்? அதாவது ஒரு கன்வீனியன்ஸ்க்காக சில லிசனிங் டிவைசஸில் இது சொன்னால் ஆட்டோமேஷனாக சிலது நடக்கும்னு பண்ணுறோம். ஆனால் நிறைய கேசஸ் இருக்குது இன்றைக்கி. அவங்க வந்துட்டு சென்சிட்டிவான ஆடியோ எடுத்து அது வெளியில் லீக் ஆன கேசஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனிஸே, நான் எந்த கம்பெனி பேரும் சொல்ல விரும்பலை. ஒரு இனக்குழுவினுடைய ஐடென்டிட்டி இப்படி எதை வேணாலும் அது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிடும்ல. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதில் நம்ம ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி லேக் ஆகிட்டு இருக்கோம். இதை பெரிய பிளேயர்ஸாலே பண்ண முடியல. ஹவு வில் யூ? இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா யூஎஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. நம்மளோட சைஸ் ஜாஸ்தி, அதாவது நம்மளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஆனால் ஜிடிபி கம்மி. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் இவங்க எல்லாருமே இந்த கரிக்குலம், அதாவது லாங்குவேஜ் லேர்னிங்கிற ஒரு கரிக்குலம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்திய இளைஞர்கள் ஏஐ எப்படி கையாள வேண்டும்? தொழில்நுட்பத்தில், எம்பவர்மெண்ட்டில், எக்கனாமிக்ஸில், கல்ச்சுரலில், டெமோகிராஃபிக்கல் பேலன்சஸில், ஈவன் வாரில். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய ஷோனுடைய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வழியாக ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூப்பர் நோவா நிறுவனத்துடைய கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மகரிஷி அவர்கள். ஹாய் சார். ஹாய் மிஸ்டர் கோபிநாத், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ஒரு சிஇஓ கோ-ஃபவுண்டர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னோடனே ஒரு பெரிய ஆள் வந்து நிற்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு சின்ன பையன் கேஷுவலாக ஜீன்ஸ் டிஷர்ட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை டெக்னாலஜி வந்து வளர்ச்சி அடையக்கூடிய விகித அளவை குறைச்சிருச்சா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு டெக் வச்சு ஒரு கம்பெனி பில்ட் பண்ணக்கூடியதுன்றது ஒரு டெக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க பீப்புளுக்கு தான் வந்து அது ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம். ஸோ அப்படி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கனால ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி கம்பெனியோட சிஇஓ இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்க ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாத்துடைய காலத்தையும் குறைச்சிருக்குன்னு வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது உங்கள் கம்பெனி இல்லையா? இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கோன்னா ஏஐ வச்சுட்டு எல்லாருக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மொழி கற்றுக்கணுன்னா பேசினா தான் முடியும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் கிளாஸ், ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஸ்கூலோட இங்கிலீஷ் கிளாஸ்லேயே உட்காந்து போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே அந்த குழந்தை பேசுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. இங்கிலீஷ் கிளாஸ்லேயே உட்காந்து கவனிக்கிறது தான் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆள் கூட உட்காந்து பேசுகிற அளவு எல்லாருக்கும் டீச்சர்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். அப்படி ஒன்று இல்லாதனால இப்படி போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் எஜுகேஷன், ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கிறதே உட்காந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜினால என்ன பண்ண முடியும்னா 24/7 உங்கள் கூட திருப்ப நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்க தேவையில்ல, அன்லிமிட்டடாக பேசலாம். நீங்கள் எவ்வளோ தப்பு விட்டாலும் அந்த சைட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு கோவமோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை எல்லாருக்கும் அவங்களோட பாக்கெட்டில் 24/7 அவைலபிளாக இருக்க மாதிரி ஒரு ஏஐ டீச்சரை கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா நிறைய பேரோட டெவலப்மெண்ட்க்கு எய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயனோட தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இங்கிலீஷில் அதை பண்ணிட்டுருக்கோம், நாளைக்கு நிறைய விஷயத்தில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சூப்பர்னோவா ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னும் ப்ரிசைஸாக போகணும் அப்படின்னா இதில் எந்த கேப்பை இப்போ நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க? எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மொழியாக இருக்கலாம், அது வேறு ஏதோ ஒரு அறிவாக இருக்கலாம். லேர்னிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கிற எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற எந்த கேப்பை இப்போ உங்களை போன்ற ஏஐ டெக்னாலஜி நிறுவனம் ஃபில் பண்ணுது? இப்போ இருக்கிற அந்த இங்கிலீஷ் ஆஃபரிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஒரு ஜாபுக்குள்ளே போயிருப்பாங்க. இன்றைக்கி எந்த ஜாபாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஜாபில் நல்லா மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது. பட் நிறைய பேருக்கு அதோட எக்ஸ்போஷர் கிடைக்காம ஒரு ஃப்ளூவன்சியில் லேக் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்கில் அந்த ஜாப்லேயே இருந்தால் கூட இங்கிலீஷ் தெரில அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க கெரியர் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனோட ஷூஸ்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு வேலை இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. இதை தாண்டி அவங்க இங்கிலீஷையும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸுக்கு போகிற கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்படியே போனாலும் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour அதில் பேசணும். நம்ம கூட அந்த 1:1 ஒருத்தர் பேசி நமக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு டீச்சர் ஹையர் பண்ணி உங்கள் கூட டெய்லி ஒரு 1/2 hour ஆகும்னா எவ்வளோ ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இட்ஸ் காஸ்ட்லி தான். பட் ஆனால் இன்னொரு பக்கம் இதில் ஒரு கொஸ்டின் வருது என்னென்னா, எனக்கு ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கிற பர்சனல் அசோசியேஷன், இமோஷனல் கனெக்டு, ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த வைப் இருக்குல்ல, அதை எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும்?
கிளியராகவே சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஒரு அருமையான டீச்சர் நம்ம கூட இருக்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுமானா கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப ஒரு ஹியூமனான விஷயம் தான். ஸோ ஒரு ஹியூமனையும் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணுறதுன்றது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களே என்ன பண்ணுறோன்னா ஏஐ தான் கிளாஸ் எடுக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு 5 நாள் பண்ணல, கொஞ்சம் லேசி ஆகிட்டீங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்கும். ஒரு ஜிம் சேருவோம், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவோம். யாரோ ஒருத்தர் ஏன் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு கேட்டு நம்மளை கைட் பண்ணாலே அது ஒரு அந்த ஜேர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் ஒரு ஹியூமன் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு நாங்களுமே ஒரு மென்டர்னு ஒருத்தவங்களை வச்சுருக்கோம். அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி பேசிஸில் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கரெக்டாக தான் உங்கள் ஜேர்னியில் போயிட்டுருக்கீங்களா, மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ட்ராப் ஆஃப் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்காக தான் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் டெய்லி 20 மினிட்ஸ் போடணுன்றதை ஞாபகப்படுத்தி கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஃப்யூச்சருமே நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒரு கரெக்டான காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏஐ இதை ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். வி ஆர் நாட் சேயிங் இட்ஸ் ஒன்லி கோயிங் டு பி ஏஐ. சில விஷயங்கள் ஒரு ஹியூமனுக்கு இருக்க கனெக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது நம்பர் 1. ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி தான், ப்ராபப்ளி லாஜிக்கலி கரெக்டாங்கிறது தெரியலை. இப்போது டெக்னாலஜி இன்டர்வென்ஷனில் 2 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அது என்னுடைய நேரத்தை குறைக்கிறது. சில இடங்களில் என்னுடைய நேரத்தை அது வந்து விரயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை சம்மந்தப்பட்டவர் செய்வதற்கு பதிலாக அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி நானே செய்கிறேன், ஆனால் நானே எல்லா வேலையும் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இருக்கணும், ஏஐ டெக்னாலஜியுடைய இன்டர்வென்ஷனும் இருக்கணும். அப்படின்னா எனக்கு ரெட்ட வேலை இல்லையா? அப்படி பார்க்காதீங்க. அதாவது ஒரே வேலையை 2மே பண்ணாது. சில வேலைகளை டெக்னாலஜி நல்லா பண்ணும், சில வேலைகளை ஹியூமன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. எதை யார் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்து கரெக்டாக அதை பிரித்து அந்த சர்வீஸை டிசைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சப்போஸ் நம்ம எல்லாரோட வேலையும் ஒரு கால்குலேஷன் ஒன்று தேவைப்படும். ஏதாவது ஒரு இப்போ நீங்களே இருப்பீங்க, ஏதோ ஒன்று குவிக்காக கால்குலேட் பண்ணணுன்னு இருக்கும், அதுக்கு ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பார்ட்டை ஒரு கால்குலேட்டர் பண்ணும்போது நமக்கு அதை எயிட் பண்ணுது, நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதை யார் செய்தால் எளிதாகவும் வேகமாகவும் இருக்குமோ அப்படியான ஒரு காம்பினேஷனுக்கு ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. எதிர்காலத்தில் ஏஐயோட இன்டர்வென்ஷன்ஸ் கூட வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க சில இடங்களில் மனிதர்கள் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். அப்போ மனிதர்களுடைய வேலை தன்மை எப்படியெல்லாம் மாறும், எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல். ஏன்னா இது எஜுகேஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, இப்போ சூப்பர்னோவாவே இன்னும் பல செக்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறீங்க. ஆமாம். அப்படி வர்றப்ப மனிதனுடைய வேலை திறன் அல்லது மனிதனுக்கு இன்றைக்கி திறமைன்னு சொல்கிறதுல எதெல்லாம் திறமையாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது, அல்ல என்னென்ன புதிய திறமைகளை கொண்டவர் திறமைசாலி என்று அறியப்படுவார்? இது வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் அண்டடான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து என்னோட வியூ பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா சில ஜாப்ஸ் இன்னைக்கு இருக்கிறது கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். எந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரொம்ப ஒரு கம்ப்யூட்டர் டிபெண்ட்டாக இருக்குன்னா, ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவான விஷயம் சொல்கிறேன். நம்ம என்ன யோசிப்போம்னா ஏஐன்றது ஃபஸ்ட்டு மேபி அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லாத பீப்புளை தான் ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படிதான் இருக்கு இப்போ. ஆனால் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அது ரீப்ளேஸ் பண்ணுறதே டெவலப்பர்ஸ். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏஐனால கோடிங் பயங்கரமாக பண்ண முடியுது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனே கிடையாது கோடிங்ன்ற இடத்துல. கம்ப்யூட்டரே கோட் எழுதி அதுவே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து எல்லாத்தையுமே டிஜிட்டலாக பண்ண முடியறதுனால இந்த மாதிரி வேலைகளை ஃபஸ்ட்டு அது டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்குது, விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங். எல்லாரும் என்ன யோசிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போகும்னு நினச்சாங்க, ஆனால் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. டெவலப்பர்ஸ் தான் ரொம்ப ரேப்பிடாக ஜாப் லாஸ்லாம் நடக்குது. அதாவது ஒரு மிட் லெவல் டெவலப்பராக இருந்தால் கஷ்டம், ரொம்ப ஸ்மார்ட்டாக சர்வைவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயம். செகண்ட், நான் யோசிச்சப்போ இதை பற்றி நாங்களுமே பார்ப்போம், இந்த கம்பெனி பில்ட் பண்ணுறோம் என்ன நடக்கும் போது உலகத்துலன்னு. ஐ திங்க் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன் அ வேர்ல்ட் ஆஃப் ஏஐ நம்ம கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், அவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஒரிஜினலாக உரம் போடாத உணவுக்கு ஒரு கூடுதல் வேல்யூ இருக்க மாதிரி ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேல்யூவாக இருந்தால் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. ஆமாம், எங்கெல்லாம் ஒரு எம்பத்தி, ஒரு ஹியூமன் கனெக்ட் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்க வேலைகள் அது அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் சினி ஸ்டார்ஸ் இருக்காங்க, அஜித், விஜய், இவங்கெல்லாம் என்னதான் ஏஐ வந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங், இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், இது மாற போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைலில் இருக்கவங்களும் ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பிகம் அ லாட் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எம்பத்தி, பாப்புலாரிட்டி, கிரெடிபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், ஹியூமன் கனெக்ட். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, இப்போ வந்துட்டு ஒரு ரோபோட் உங்களுக்கு ஒரு நர்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து சிக்காக இருக்கும்போது, ஒரு ஹியூமன் பர்சன் உங்களை டேக் கேர் பண்ணலாம் அந்த எம்பத்தியோட. அந்த ஏஐ வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம், ஐ நோ எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஃபீல், நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படி புரியும்? ஒரு மனுஷனாக இருந்தால் தான் புரியும்.
ஸோ நான் ஒரு தெரபிஸ்ட்டை போகிறீங்க, ஒரு ஏஐ தெரபிஸ்ட்டும் நாளைக்கு இருக்கும், ஒரு ஹியூமன் தெரபிஸ்ட்டும் இருக்கும். அந்த ஏஐ தெரபிஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு புரியுதுன்னு, உங்களால் அதை ஏற்றுக்க முடியும். அது இன்னொரு ஹியூமன் சொல்கிறப்ப தான் நல்லா ஏற்றுக்கும். ஆமாம், ஏன்னா நான் ஒரு ஹியூமனாக இருக்கும்போது தான் அந்த கண்டிஷனை புரிஞ்சிக்க முடியும். நானும் ஒரு மனுஷனாக இருக்கும்போது தான் ஒரு சக மனுஷனோட அவங்க சோகமாக இருக்கும்போது எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கோவம் வரும்போது எப்படி இருக்குன்றதை அதை ஃபீல் பண்ணால் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றைக்குமே ஒரு ஹியூமனுக்கு இருக்குன்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கும். நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக போயிடும், புது புது ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். உங்கள் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? when did you guys born? 2022 மேல இன்கார்பரேட் பண்ணோம். அப்போ தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அப்போ வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்துட்டு 2 இயர்ஸில் ஒரு 160 crore வேல்யூவேஷன் இருக்க கம்பெனியாக நாங்கள் வளர்ந்துருக்கோம். என்னோட பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ ஐஐடியில் முடிச்சிருந்தோம். ஸோ தட் ரியலி ஹெல்ப். நான் வந்து ஒரு திண்டுக்கல் மாதிரி ஒரு சின்ன ஊர்லேருந்து வரேன். என்னோட லைஃப்பில் இன்றைக்கி நான் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த ஐஐடி எக்ஸாம் கிராக் பண்ணி அந்த காலேஜ் போனது ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அந்த ஐஐடி முடிச்சுட்டு நிறைய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணோம், நானும் என் கோஃபவுண்டர்ஸும். இப்போ ஸ்விக்கி இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஸ்விக்கி தெரியும்ல? ஸ்விக்கியில் என் கோஃபவுண்டர் நவீன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஜாயின் பண்ணும்போது 800 ஆர்டர்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் ஆர்டர் கிட்ட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி பில்டிங்கை பார்த்துருக்கோம். அதாவது டெக்னாலஜி ட்ரிவன் கம்பெனிஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து சின்ன டீம்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டீமெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது குட்டி குட்டி கம்பெனியாக இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸ்லேயே அது ஒரு மேசிவ் ஜெயன்ஸ் ஆகிறத அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்கில் செட் இருக்குது, டெக்னாலஜி வச்சு ஒரு மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது முடிச்சோனையும் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோனையும் எஜுகேஷனை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு வரும்போது கஷ்டமாக தான் இருந்தது. நாங்கள் வரும்போது என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் எஜுகேஷனுக்கு வரீங்க? என் கொஸ்டினுமே அதுதான். ஏன்னா டெக்னாலஜி டிவன் கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனியை மேசிவாக ஷார்ட்டர் பீரியடில் பில்ட் பண்ண முடியுங்கிற எக்ஸ்போஷர் வந்துருச்சு. ஆமாம், இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோடனே ஒய் எஜுகேஷன், ஏன் எஜுகேஷனை கையில் எடுத்தீங்க? இஸ் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ஆர் யூ வாண்ட் டூ சம்திங்? என்னன்னா ஒரு பிஸ்னஸ்னு அந்த 5 இயர் ஜேர்னி பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன நல்லா புரியும்னா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் யூ. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஐ மீன் உங்களுக்கே தெரியும், நீங்களுமே அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. வந்து சேர்ந்தப்பறம் ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து சேர்கிற பாதை அதை பர்சிஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சப்போஸ் காசு வரல அப்படின்னா, சப்போஸ் வரலனா நம்மளால் பர்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கணுன்றதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். சப்போஸ் சக்ஸஸ் இமீடியட்டாக கிடைக்கலனா, ஸோ அதுக்கு வந்து காசை தாண்டி ஏதோ ஒன்று மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து எஜுகேஷனில் சப்போஸ் நான் ஒரு 200 குழந்தைக்கு ஒரு குட்டி ஸ்கூல் வச்சு நடத்தின ஒரு டியூஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட எங்கள் அப்பா ரொம்ப ப்ரௌடாக இருப்பாருன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்குமே ஓகே, அட்லீஸ்ட் காசு இல்லைனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்கும். இது எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு தெரிய போகிறது இல்லை, பட் மீனிங்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணுவோம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து தான் வந்து எஜுகேஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ சுற்றி பார்த்தப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் இருந்தது. நான் கான்ட்ரவர்சிக்குள்ளே போகல, உங்களுக்கே தெரியும் சிலதெல்லாம். ஸோ அப்போ வந்து ஆனால் எங்களுக்கு என்ன பிலீஃப் இருந்ததுன்னா, எவ்வளவோ இருக்குது, ஆனால் இங்கே ஏதோ ஒன்று மாற்றிருச்சா, இங்கே எஜுகேஷனை ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் பண்ணிருச்சா, ஏதோ ஒன்று புது விஷயமா நடக்குதா அப்படின்னா இல்லை. ட்ரை பண்ணலாம், நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, ஆனால் சக்சீட் ஆனால் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு மேசிவான கம்பெனியை பில்ட் பண்ண முடியும், ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தோம். வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு விசி அவர் எப்படி என்னை நம்பினார்னே தெரில, பேசினார். ஏஐ சொல்கிறீங்க, இந்தியா சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் உங்கள் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் உங்களை நம்பி ஒரு ஃபியூ crores தரேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இதே மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கை வச்சார். அது ஒரு மேசிவ் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அப்போ ஐ திங்க் ஒரு 8 crores கிடச்சிது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். அதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் திங் என்னென்னா, இந்தியன் மக்களுக்காக எதுக்கு ஏஐ பண்ணுறீங்க, இவங்கள்ட்ட காசு இருக்கா, இவங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்களா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருந்தது. நாங்களே துபாய் போகலாமான்லாம் கூட யோசிச்சிருக்கோம். துபாய்க்காக பில் பண்ணிடலாமா, இங்கே பண்ணுமா, இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு. பட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியவே இல்லைனா போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அப்படியே இங்கே இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்தோம். ஸோ ஓகே, நம்ம படித்த ஊரில் நம்ம இருந்த இடத்துல செய்யலாம். நம்ம மக்கள், நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க, இங்கே இருக்கவங்களோட ப்ராப்ளம் தெரியும். இங்கேனா எனக்கு தெரியும், ஒருத்தட்ட பேசினா புரியும் அவங்களோட ப்ராப்ளம் என்ன, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதான்னு. இங்கே பில் பண்ணுறதுக்கு விட்டுட்டு எதுக்கு நம்ம இங்கே உட்காந்து யாரோ துபாயில் இருக்கவங்களுக்கு பில் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே ட்ரை பண்ணலாம், ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் குளோபலாக பில் பண்ணுமான்றதை அப்போ யோசிச்சுக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் சூப்பர் நோவா வச்சுட்டு இங்கே வந்தோம். தேங்க்ஃபுல்லி கரெக்டான டெசிஷனாக இருக்குது. மக்கள் நினச்சதோட நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. சின்ஸ் யூ ஆர் ரன்னிங் அ டெக் கம்பெனி அண்ட் யூஆர் அ டெக் காய், ஊனோஸ் கல்ச்சர், லைஃப் ஸ்டைல் எல்லாம் தெரிஞ்சவருங்கிறதுனால இதை கேட்குறேன். இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி ஒரு இஷ்யூவாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு தனிநபர் ஒரு அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே சேஃபாக இருக்கிறதுக்கு
என்னென்னலாம் ப்ராக்டிசஸாக வச்சுக்கணும்? இப்போ சில ஒழுங்குகள்னு இருக்குல்ல, ஆமா. இப்போ வீட்டில் இருக்கிற இந்த ஒழுங்கு, சபையில் இந்த ஒழுங்குங்கிற மாதிரி ஆமாம். ஒரு ஒரு தொழில்நுட்ப ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம். அப்படி ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நான் ஒரு 2 3 சொல்கிறேன். கொஞ்சம் அலாமிஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பிகாஸ் நான் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுப்பேனோ அதை தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்புன்றதே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆப் தான். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னா நடுவில் இருக்க பார்ட்டினால அதை கவனித்து உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு வீடியோ காலோ ஒரு ஆடியோ காலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆப்ஸ் இருக்கும். வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குது, வேறு நீங்கள் கூகுள். ஆனால் இப்போ என்டுங்கிறது அவங்க தானே கிளைம் பண்ணுறாங்க, எனக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், சில ஆப்ஸில் இதை வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். டெக்னிக்கலி அந்த கோடு அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆப்ஸ்ன்னு வெரிஃபைடாக இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு யூஎஸ் கம்பெனி தான், பட் ஐ ட்ரஸ்ட் இட். பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச் ஐ ட்ரஸ்ட் இட். இப்போ எனக்கே ஒரு சென்சிட்டிவான கால்னா நான் அதை வந்துட்டு வீடியோ கால்னா அதை நான் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுவேன். சில சென்சிட்டிவான மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஐம் வரிட் அபவுட் சம்படி ஓவர் டேப்பிங் இன் டு எக்ஸெட்ரா, ஐ வில் யூஸ் வாட்ஸ்அப். ஸோ இது வந்துட்டு ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடான விஷயங்கள் கொஞ்சம் சேஃப், நல்லாவே சேஃப். இஃப் யூ நோ தட் இட்ஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். Okay. அண்ட் ஒரு பேசிக் கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எது இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ பண்ண ஆப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, நான் அட்லீஸ்ட் ஒரு ரூல் ஆஃப் தம்மா என்ன வச்சுருக்கேன்னா, வீட்டில் லிசனிங் டிவைசஸ் இருக்கக்கூடாதுன்றது என் வீட்டில் நான் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அதாவது ஒரு கன்வீனியன்ஸ்க்காக சில லிசனிங் டிவைசஸில் இதை சொன்னால் ஆட்டோமேஷனாக சிலது நடக்கும்னு பண்ணுறோம். ஆனால் நிறைய கேசஸ் இருக்குது இன்றைக்கி. அவங்க வந்துட்டு சென்சிட்டிவான ஆடியோ எடுத்து அது வெளியில் லீக் ஆன கேசஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனிஸே, நான் எந்த கம்பெனி பேரும் சொல்ல விரும்பல. நீங்கள் சொல்கிறது வந்து ஹோம் டிவைசஸ். ஹோம் டிவைசஸில் இப்போ கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லுவாங்க, அதில் பாட்டு போல வந்துட்டு பாட்டு போடுனா போடும், லைட்டு போடுனா போடும். ஓகே. இதெல்லாம் நம்ம என்ன நம்பி வைக்கிறோம்னா, நம்ம வீட்டு சென்டரில் வைக்கிறோம். அது நம்ம வீட்டில் பேசுகிற எல்லாத்தையும் கேட்குது. பெரிய கம்பெனி நம்பி வைக்கிறோம். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். யூ கேன் எஜுகேட் யுவர் செல்ஃப். நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. யூ வில் நோ அந்த ரெக்கார்டிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு வெளில லீக் ஆகி அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ் ஃபைன் பே பண்ணதெல்லாம் இருக்குது. கோர்ட் கேஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த கம்பெனிஸே பண்ணது இருக்குது. ஸோ ஆல்வேஸ் அஸ்யூம் நீங்கள் என்ன டிவைஸ் வச்சுருந்தாலும், உங்கள் ஃபோன் கேமராவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், இஃப் யூ வாண்ட் டு பி வெரி சேஃப், ட்ரை நாட் டு அது வந்துட்டு சேஃபாக தான் இருக்குன்னு ஒரு அசம்ஷனில் வாழாதீங்க. அட்லீஸ்ட் இதை டேப் பண்ண முடியும், நிறைய இடத்துல இதை டேப் பண்ணுறது இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனுன்றனால அதை வந்துட்டு வெளில ஒருத்தர்னால அந்த வீடியோவோ ஆடியோவோ ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது கிடையவே கிடையாது. சில ஃபோன்ஸில் இருக்குது. ஐ ட்ரஸ்ட் அண்ட் ஐஃபோன் பெட்டர். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் நிறையா வந்துடுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ரியலி ப்ரைவசி சென்சிட்டிவ், அமங் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஐஃபோன் இஸ் பெட்டர் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைவசி நல்லா காட் பண்ணுது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் சில ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டாப்பிங் கூட நடக்கலாம். ஸோ பி சேஃப். இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஃபோன் தான், ஆனால் அதுக்காக அது முழுக்க முழுக்க அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. திஸ் இஸ் ஆன்லைன் மெசேஜ் ஒன் கேரி 100%. உங்கள் வீடியோஸை கூட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கலாம். கவனமாக தான் இருக்கும், அலர்ட்டாக தான் இருக்கும். ஆமாம். அப்போ டெக்னாலஜி வளர வளர மனுஷன் அலர்ட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ டெக்னாலஜிட்ட பத்திரமா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சென்சிபிலிட்டி வேணும் போல் இருக்கு. ஃபைன். வில் ஏஐ ரீப்ளேஸ் ஆர் எம்பவர்? ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆன்சராக இருக்கலாம், பட் நான் பிலீவ் பண்ணுறது சொல்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். பட் ஆனால் அவ்வளோ அபண்டன்ஸ், அதாவது என்ன நடக்க போகுதுன்னா, கிட்டத்தட்ட நம்ம பண்ணுற எல்லா வேலையும் ஒரு ஏஐனால் பண்ண முடியும் மாதிரி வந்துடும். இந்த எம்பத்தி இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு, நான் சொன்ன மாதிரி சில ப்ரொஃபைல்ஸை விட்டுட்டு, ஸோ அதை ஹியூமன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது எல்லா வேலையும் பண்ணுறனால அபண்டண்ட்டாக வெல்த் கிரியேட் ஆகிறதுக்குன்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. புரியுதுங்களா? அதுவே வேலை பார்த்துரும். அதுவே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு ரோபோட்டே வருது, அதுவே ஃபார்மிங் பண்ணுது, அதுவே ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லா வேலையும் அதுவே பண்ணுதுங்கும் போது அபண்டன்ட் ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ கொஸ்டின் என்னன்னா, இது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆக போதா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குன்றத நான் பிலீவ். ஆனால் அது ஒரு பெரிய வேலையில் உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவுக்கான, ஏன்னா டெக்னாலஜி உள்ளே வந்துருச்சுன்னா ஆல் ஓவர் த குளோப் அதுக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆமாம், அதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. நம்ம அஸ் எ சொசைட்டி நம்ம வந்துட்டு வெல்த்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோமா, இது எப்படி அடாப்ட் ஆக போகிறோம் இதுக்குன்றது ஒரு பிக் சேலஞ்ச் தான். ஒரு கேபிட்டலிசம்லேருந்து ஒரு சர்டன் பிட் ஆஃப் சோஷியலிசம்க்கு போகிற மாதிரி இருக்கும், வேர் வி ஹாவ் டு ரீடிஸ்ட்ரிபியூட். நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், வர்ற வெல்த்தை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும். கம் பேக் டு சூப்பர்னோவா அண்ட் இட் இஸ் டெக்னிக்கல் திங்ஸ். இதில் ஓவராலாக நான் வந்து ஒன்றை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலே, இப்போ நான் ஒரு டீச்சரை சூஸ் பண்ணல, நான் தேடி தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ ஸ்கூல்லே 6 மேக்ஸ் வாத்தியார் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட கணக்கு வாத்தியாருக்கு தான் கூடுதல் மரியாதை. ஆமாம். தமிழாசிரியர்களே 4 பேரில் ஒருத்தருக்கு தான் கூடுதல் ஸ்பெஷல் சிறப்பந்தஸ்து இருக்குது. எனக்கு பாடம் சொல்லி தருகிற ஒருத்தரை நான் ரொம்ப சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஐஐடியை சூஸ் பண்ணுறதுக்கு போராடிருக்கீங்க. ஒருத்தர் ஏன் வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜியை சூஸ் பண்ணணும்? ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங்கை விட அது ஏதோ ஒரு வகையில் வேலை இருக்கணும்ல. ஆமாங்க. அப்போ அப்படி என்ன இருக்குது அதில்? இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 லட்சம்குள்ளே வேரியஸ்
கோர்ஸ் ஃபீஸில் கஸ்டமர் சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் எதுக்காக வாங்குறீங்கன்னு. அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அடல்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது ஒரு ஸ்கில் கேப் இருக்குன்னு பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு கிளாஸுக்கெலாம் போக முடியாது. கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பாக்கெட்லேயே ஒரு 1/2 hour எப்போ கிடைக்குதோ பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பஸ்ஸில் போகும்போது டைம் கிடைக்கும், சில பேருக்கு திருப்ப வரும்போது இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அந்த கன்வீனியன்ஸ் 24/7 அவைலபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு, ஏதோ ஒன்று கற்றுக்கிறக்கோ ஒரு வேலைக்கு எய்ம் பண்ணுறவங்களுக்கு. செகண்ட் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன தான் டீச்சர்கிட்ட போனாலும் நம்ம ஒன்று பேசினா அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களா, ஒரு டவுட்டை ஒரு 5 வாட்டி கேட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம பேசும்போது நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. நாட் எவ்ரிபடி நோ, எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. இல்லை, ஆசிரியர்கள் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல, ஆசிரியர்கள் கரெக்டாக தான் இருக்காங்க. நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்னு சொல்கிறேன். நம்ம ஒருத்தட்ட பேசும்போது ஒரு மெஷின்ட்ட பேசுகிறப்ப இன்ஹிபிஷன் இருக்காது. எத்தனை வாட்டி வேணால் தப்பு விடலான்ற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எங்களோட டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகாக தமிழ் பேசுவோம். ஸோ வந்து அது தமிழில் பேசும்போதே ஒரு கனெக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்டை பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, சில பேர்லாம் வந்து கேட்பாங்க, நீ ஏயா இல்லை அந்த சைடு யாரோ இருக்கீங்களா, கரெக்டாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே அதுகிட்ட கேட்பாங்க. அது வந்துட்டு இல்லை, நான் ஒரு ஏஐ தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக இருக்கேன்னு திரும்ப பதில் சொல்லுவோம். இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது தான் அது எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு ஆடியோ நோட் அனுப்பி அவங்க திருப்ப அனுப்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த கன்வீனியன்ஸும் இருக்குது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு பர்சனல் இல்லையான்னு டவுட் வர அளவு அது ரொம்ப ரியலாக இருக்குது. பேஸ் மாடல்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணுறது கிடையாது. பேஸ் மாடல்ஸ் நிறைய இடத்துலேருந்து எடுக்கிறோம். ஆனால் அதை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறதுக்கு ஃபைன் டியூனிங் அந்த மாதிரி நிறைய வேலைகள் நாங்கள் பார்க்கணும். ஒரு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு தமிழ் அது பேசுகிற உச்சரிப்பு கரெக்டாக இருக்கா, ஆர் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் போட்டிங்கன்னா தூய தமிழில் கொடுக்கும். ஆனால் தூய தமிழில் யாருமே பேச மாட்டாங்க. இப்போ நம்மளே இந்த இன்டர்வியூன்றதே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான். ஸோ இப்படி ஒரு மிக்ஸ்டாக ஒரு கொலோக்கியல் தமிழில் தான் பேசுகிறோமா. ஸோ அந்த கொலோக்கியல் தமிழில் பேச வைக்கிறது, அதோட ஆக்சென்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட மதுரையிலையோ கோயம்புத்தூர்லையோ ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ. ஆனால் இதெல்லாம் தான் எனக்கு குழப்பம். இங்கே என்னன்னு கேட்டால், மதுரை டைலக்ட் வேறு, திருநெல்வேலி டைலக்ட் வேறு, சென்னை வேறு, வேலூர் வேறு, நமக்கு ஏரியா கேரா மாறும். சென்னையிலே நீங்கள் சென்னையிலே எடுத்தீங்கன்னா 2-3 டைலக்ட்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அது எப்படி ஒரு டைலக்ட் ஐடென்டிஃபை பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ரொம்ப சகஜமாக ஒரு ஊரில் புழங்குவாங்க, இன்னொரு ஊரில் ரொம்ப அனர்ச்சமாக அந்த வார்த்தையை பார்ப்பாங்க. திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுக்கோட்டைக்கு வந்தாருனாவே ஒரு செட்டில் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகும். ஆமாங்க. ஹவு கம் ஏஐ வில் அகாமடேட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பேஸ் மாடல் வரும்போதே இன்டர்நெட்டில் இருக்க எல்லா வீடியோஸ், ஆடியோ, என்னென்ன கிளிப்பு, என்னென்ன படம், எதுலலாம் தமிழ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஏஐ. ஸோ அந்த ஏஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எப்படி இந்த ஏஐ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்க்கு எல்லா டேட்டாவும் கன்சியூம் பண்ணுது. இப்போ ஒரு ஆடியோவிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மாடல் இருக்கும். இதை வந்துட்டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக மாற்றுறது, என்ன சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இன்டர்நெட்டில் யூடியூப்பில் என்னென்ன வீடியோலாம் இருக்கோ, திருநெல்வேலிக்காரங்க போட்ட வீடியோவாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு சீரியலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. என்னென்ன ஆடியோ இன்டர்நெட்க்கோ எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு பேஸ் மாடல் ட்ரெயின் பண்ணி வரும்போதே அப்படி தான் வருது. அப்புறம் நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு ப்ரொப்ரைட்டரி டேட்டா வச்சுட்டு நிறைய டைலாக்ஸ் எடுத்து இவங்க இதில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற டேட்டா செட் க்ரியேட் பண்ணி அதை வச்சுட்டு திருப்ப இந்த மாடல்ஸை நாங்கள் வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணுறோம். ஓகே, இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அப்படி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கும் நீங்கள் பேசுகிறத. அது இன்னைக்கான மல்டிபிள் ஆக்சென்ட்ல பேசுறது கிடையாது. அது ஒரு ஆக்சென்ட், அது மீடியா லாங்குவேஜ்னு இருக்கிறது மாதிரி ஒரு பொது தமிழ் அது பேச, என்ன மாதிரி ஒரு தமிழ், ஒரு பொது தமிழ் அது பேசும். ஆனால் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, இப்போ ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதலுங்களுக்கான தேவை வந்து பல கட்டங்களில் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்னது மாதிரி இது ஃபஸ்ட்டு கேப்புங்கிறது, எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஸோ எனக்கு ஒரு இங்கிலீஷ் வேணும். இன்னொன்று அடிப்படையிலேயே எனக்கு வந்து இப்போ நான் இன்றைக்கும் கூட ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்குது. நான் சென்னைக்கு அறந்தாங்கிலேருந்து வந்தப்போ ஆங்கிலம் கண்டு மிரண்டு போனது போக அதில் பாதி அளவுக்கு இன்னும் வரக்கூடிய அளவுக்கான நண்பர்களை நான் தம்பிகளை பார்க்குறேன். கண்டிப்பாக. ஸோ இதில் நிறைய கேள்வி இருக்குது. அண்டர் ப்ரிவிலேஜுக்கு இது என்ன பண்ணும், இது எவ்வளோ எக்கனாமிக்கல், ரெண்டாவது இது எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ணுமா, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? கண்டிப்பாக எல்லா செக்மெண்ட்டையும் கவர் பண்ணும். அதுக்கு தான் அந்த தமிழ் பேசுறதுன்றதை ரொம்ப மெனக்கெட்டு லாஸ்ட் 2 இயர்ஸில் கிராக் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்னைக்கு அது தமிழ் பேச ஆரம்பிச்சிச்சோ ஒரு சராசரி சாமானிய மக்களுக்கு அது ரொம்ப அக்சசபிள் ஆயிடுச்சு. ஏன்னா அதுகிட்ட புரியலன்னா கூட இது புரியலையே திருப்ப சொல்லு அப்படி கேட்டு, இது புரியல இதை பற்றி சொல்லணும் ஒரு ஆள் கூட உட்கார்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆக்சசபிலிட்டி வந்துருச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தமிழ் பேசிடுச்சுனாலே நிறைய பவுண்டரிஸ் உடஞ்சிருச்சு. என் மொழியை ஒருத்தர் பேசல எனக்கு ஒரு இணக்கம் வந்துடும். ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் இதைத்தான் சொல்ல வருகிறேன்னு எப்படி, எனக்கு பிரச்சனை இந்த சைடு இல்லை, அந்த சைடு நான் ஏஐ சைடு கேட்குறேன். நான் இதைத்தான் சொல்ல வருகிறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மனிதருக்கு மனிதர் பேசும்போதே சரியாக புரிய வைக்க முடியலை.
நீங்கள் தமிழில் சொல்லும்போதே புரிய வைக்க முடியல. ஆமாம். எனக்கு இது வேணும். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குது, நான் வந்து நாளை சினிமாவுக்கு போகிறேன், நண்பா நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்த்து கொண்டாடலாம் இப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல அப்படின்னு வச்சுங்களேன். புரியுது. இதை அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு எப்படி கரெக்டாக சொல்லித்தரும்? இப்போ நான் சொல்லிடுறேன், ஆமாம். நான் நண்பான்னு சொல்ல மச்சான் நீ நானும் வா, நாளைக்கு ஜாலியாக சினிமா போகலான்டா, என்ஜாய் பண்ணலாம், நாளைக்கு நம்மளாம் நல்லா ஹாப்பியாக இருப்போம், இதை நான் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு அப்போ கேட்டால் இதற்கான பயிற்சி முறை என்னன்னு கேட்குறேன். சூப்பராக சொல்லித்தரும். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அப்பக்கப்போ தேவை வரும்போதே பண்ணும். சாரி, ஒரு குட்டி டான்சென்ட் அது சொல்லலாமா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன நான் பார்க்குறேன், நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு, இன்னொரு ஒரு வித்தியாசமான பிஹேவியரை நான் பார்க்குறோன்னா, இந்த ஏஐ உங்கள் பாக்கெட்லேயே இருக்கா. ஸோ நீங்கள் சொல்கிற எக்ஸாக்ட் யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என் ஆஃபீஸில் இதை கேட்க போகிறேன், எப்படி கேட்டால் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது வெறும் இங்கிலீஷ் மட்டும் சொல்லாது, இது பொலைட்டாக இல்லை, மேபி இப்படி அதை ரீஃப்ரேஸ் பண்ணி நல்லா இருக்கும். அந்த இமோஷன்ஸ்லாம் எப்படி பிளெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இப்போது நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. எனக்கு இது பொலைட்டாக இருக்கா, ஒரு மாதிரி அரகண்ட்டாக இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு ஆங்கிலத்தை பொறுத்தவரை. கரெக்ட். இப்போ அதுவும் நான் பேசும்போது இந்த வார்த்தையை போட்டுட்டா அது வந்து இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டேட்டா ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, நிறைய டெக்ஸ்ட் மெசேஜில் கடைசியில் ஒரு தேங்க்ஸ் போடுறாங்க. ஆமாம். எதுக்கு ஒன்றும் அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல, ஒன்றும் ஒரு தகவலை தான் சொல்கிறேன், எதுக்குடா தேங்க்ஸ் போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை அந்த மெசேஜ் கொஞ்சம் ஹார்ஷாக அவங்களுக்கு சவுண்ட் ஆச்சுன்னா அந்த தேங்க்ஸுங்கிற வேர்டு கொஞ்சம் சப்சைட் பண்ணும் அப்படின்னு. எக்ஸாக்ட். இவ்வளோ சந்தேகங்களோடு தான் எங்கள் ஆங்கிலம் பேசப்படுது. எக்ஸாக்ட். நான் கேட்குறது இந்த நெருக்கடிகளை இது எப்படி சரி செய்யுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு அது பண்ணுற அளவு நான் ஒரு ஆளே பார்க்கறது இல்லை. எவ்வளோக்குன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிஇஓவாலாம் இருக்கேன், நான் எழுதுகிற எல்லா மெயிலுமே நானே ஏஐட்ட காட்டிட்டு அது எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை அமுச்சு விட்றேன். அந்தளவு அதுக்கு நாலேஜ் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னீங்க, நான் உங்களுக்கு 2 அமேசிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். இன்றைக்கி அதோட ஐக்யூ வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல ஏஐ சிஸ்டம்ஸ், இது ஒரு பிஹெச்டி எக்ஸாம், நிறைய பிஹெச்டி லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஐஐடியில் இருக்கவங்களே கிளியர் பண்ண முடியாத அளவு கஷ்டமான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அது இன்றைக்கி ஈஸியாக கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவு அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சனாக நீங்கள் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, அது இன்டர்நெட்டில் எல்லா கமெண்ட்ஸு எல்லா டெக்ஸ்ட்டையும் கோத்ரூ பண்ணியிருக்கு. நான் எப்படி படத்தெல்லாம் பார்த்து ட்ரெயினாக இருக்குன்னு சொன்னேனோ, இன்டர்நெட்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணால் எப்படி இருக்கும், எல்லா டெக்ஸ்ட்டையும் ஒரு அதாவது சில புக்ஸே கூட இருக்கும், எப்படி பேசினா பொலைட்டாக இருக்கும்னு, அந்த புக்கெல்லாம் அது ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அமேசிங் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் பேசணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரேன்னு சொன்னீங்கன்னா, அது நிறைய மீடியா இண்டஸ்ட்ரி பீப்புளெலாம் எப்படி பேசியிருப்பாங்கன்றதுக்கு எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஏதாவது அது பார்த்துருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு சர்ச் இன்ஜினுடைய ஃபர்னிஷ்டு வெர்ஷன் தானே, இது எப்படி அக்யூரேட்டாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஃபேன்சியாக புரிஞ்சுக்கணும்னா, ரோபோ படத்தில் சர்ன்னு புக்கை திருடி படிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு ரோபோ சொல்லணும்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி டக்குன்னு ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க. பட் ஈவன் டுடே தேர் ஆர் பக்ஸ். இன்றைக்கும் கூட நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸை நான் யூஸ் பண்ணனா அது கரெக்டான டேட்டா தருதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இத்தனைக்கும் மோஸ்ட் ரெப்யூட்டட் கம்பெனிஸினுடைய ஹலூசினேஷன் ஏஐ தான் நம்ம சொல்லலாம். நான் சில நேரங்களில் வந்து செக் பண்ணுறப்ப நான் என்னுடைய டேட்டாவை போட்டு பார்ப்பேன், தப்பாக தான் வருது. கரெக்டு தான். அப்போ பெரிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், மேக்னிஃபிஷன் 7 மேக்னிஃபிஷன் 7 ப்ராடக்ட்ஸ்லேயே இந்த லேக் இருக்குது. அவங்களால எக்ஸாக்ட் டேட்டாஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, எக்ஸாக்டான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. இவ்வளோ நெருக்கடி இதில் இருக்கிறப்ப எப்படி அவ்வளோ தெளிவாக ஒரு ஆங்கிலத்தை சொல்லி தர முடியும்? அதாவது 2 விஷயம் இருக்குது. என்ன இது பேர் ஹலூசினேஷன். நீங்கள் சொல்கிறது பேர் ஹலூசினேஷன். ஹலூசினேஷன்னா என்னன்னா, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறத அதுவே இமேஜின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும், ஒரு ஃபேக்டை. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அந்த ஃபேக்ட் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரி மாதிரியே கொடுக்கும். நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்கள் ஒரு இல்லாத நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களை பற்றியே கேட்டிங்கன்னு, உங்களை பற்றி ஒரு ஃபேக்ட் மேக்கப் பண்ணுறப்ப கூட அந்த டெக்ஸ்ட்டை வச்சிங்கன்னா வைபெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை, அந்த ரித்தம் கரெக்டாக இருக்குது. என்னுடைய கன்சர்ன் இங்கே என்னென்னா, எனக்கு ஒரு டெக்னாலஜி பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறவர்கள் இதிலிருந்து எத்தனை சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் எனக்கு டெக்னாலஜி பற்றி பெரிய அறிமுகம் இல்லை, அதோடைய பயன்பாடு எளிதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்குள்ளே வரேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்கள பெருவாரியானவர்கள் அப்படி தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா அதை பயன்படுத்துறது எளிது. கரெக்டுங்க. இப்போது ஆனால் அது எந்த அளவுக்கு அதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும், எந்த டிகிரியில் அதை கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு நாலேஜ் கிடையாது. கரெக்ட். இதெல்லாம் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேலன்ஸ் பண்ணி ஃபைனலி லேர்னிங் லாங்குவேஜோட ஐடியா வந்து கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் லெவல். கரெக்ட். ஸோ 2 விஷயம் சொல்கிறேன். ஸோ ஃபேக்ட்ஸையும் அந்த 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 வைபுன்னு சொல்கிறோம்ல, அதையும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒரு லாங்குவேஜ்ன்றது மோர் ஆஃப், இப்போ நான் எப்படி பேசி இதை கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது மோர் ஆஃப் வைப், அது ஒரு ஃபேக்ட் மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்.
ஓ சரிங்களா? இந்த டெக்னாலஜி பேரே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். அதோட ஃபண்டமெண்டலான ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தான். அதனால டெக்ஸ்ட்டை ஒரு மனுஷன் மாதிரியே அதனால கொடுத்துட்டு இருக்க முடியுன்றது தான் இந்த டெக்னாலஜியோட பேஸு. ஸோ ஃபேக்ட்ஸ் அதிலலாம் தப்பு விட்டா கூட இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அதோட மாஸ்டரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் எந்த வைப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சொன்னீங்க. என்னன்னா, எனக்கு எப்படி தெரியும் அது கரெக்டுன்னு? இந்த ப்ராப்ளம் நான் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் அப்பப்போ யூசர்ஸ் கால் பண்ணி பேசுவேன். ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு அது இங்கிலீஷில் கொடுக்குது, நான் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் அதை எடுத்துகிட்டு போய் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு அது கரெக்டான்னு பார்த்துட்டு, கரெக்ட் இல்லைனா வந்து பேசி இப்படி தான் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, ஓ நம்ம வந்து வெறும் இங்கிலீஷ் கொடுத்தா பத்தாது, இங்கிலீஷ் கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, நான் இந்த மாதிரி தான் தமிழில் சொல்லியிருக்கேன், தமிழில் சொல்லும் இதை தான் இந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், இப்படி தான் அதோட வைப் இருக்குது, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு எது சஜஸ்ட் பண்ணும்போது கேட்டு புரிய வைக்கும், இதுதான் இந்த மெசேஜில் இருக்குன்னு. உங்களுக்கு அது ஓகே இல்லைனா நீங்கள் அதுட்டே தமிழ்லேயே பேசலாம். இல்லை அந்த மாதிரி வேணாம், இது மட்டும் இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா மறுபடியும் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ்லையும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அதில் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கான்வர்சேஷனுக்கான டெக்னிக்கல் நுவான்சஸ் இதுக்குள்ளே இருக்கா என்ன? 100% இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ட் இட்ஸ் நாட் எக்ஸாஜரேஷன், நீங்களே கூட எடுத்து பார்க்கலாம், ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் அது கூட பேசும்போது நீங்கள் 2 மெசேஜ் கம்போஸ் பண்ண சொல்லி கேட்கலாம், ஆர் உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தர சொல்லி கேட்கலாம். யூல் பி சர்ப்ரைஸ்ட். நான் இந்த 2 இயர்ஸில் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது நானுமே ஆச்சரியப்பட்டு தான் பார்க்குறேன். நான் இதுக்குள்ளே வரும்போது இது டெவலப் ஆகும்னு நினச்சி வந்தேன். நான் என்ன ஒரு 5-10 வருஷத்தில் நடக்கும்னு நினச்சினோ அது இந்த 2 வருஷத்துலேயே நடந்துருச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது வந்திருக்குன்றது அப்பப்போ ரொம்ப இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். Let us put it black and white. Are we in the progress of being perfect? யா, ஆர் நம்ம ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கா இது? நெவர் பர்ஃபெக்ட். கரெக்டுங்களா? அதாவது எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்டிங்கல்ல சில விஷயம், உண்மையாலுமே அதுக்கு வந்துட்டு புரிஞ்சிருமா, இல்லை சர்ஃபேஸ் லெவலில் ஒன்று கொடுக்குதா, இல்லை லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கான்னு, அதுலலாம் பர்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆவரேஜ் பர்சன்ட் இதை காட்டினீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறாங்க. இது நிஜமா அந்த இடத்துல ஒரு ஆள் இல்லையான்றது ஒன்று வருது. அது வரும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு ஹியூமன் டச் இருக்குங்க. ஒரு அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கனால தான் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. செகண்ட், அதை வந்து டெய்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக அவங்களுக்கு தேவையானதை சொல்லிடுது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இது ஒரு 120-130 ஐக்யூ இருக்க ஒருத்தர் உங்கள் கூடயே உட்காந்து லாங்குவேஜுக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கலாம். ஒரு தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். நீங்கள் கேட்குறப்பெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ கிட்டத்தட்ட அது கிடச்சிரும். சில ஹியூமன் எலமெண்ட் மிஸ் ஆகும் ஆப்வியஸ்லி அவங்கள்ட்ட, ஆனால் அது கொடுக்குற விஷயங்கள்லாம். ஆனால் இந்த ஹானஸ்டி இஸ் குட். சில ஹியூமன்ஸ் எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகும்னு நம்ம அட்மிட் பண்ணிட்டோம்னா அதோடைய கிரெடிபிலிட்டியை நம்ம வேல்யூ பண்ணிடலாம். சரி, இருக்க தானே செய்யணும். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஃபுல் ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரு 70-80% சிலதெல்லாம் இப்போ பாருங்கள், நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு 5 நாள் நீங்கள் வரலன்னா இந்த ஏஐனால உங்களை கேள்வி கேட்க முடியுமா? கேட்டால் நீங்கள் மதிப்பீங்களானா மதிக்க மாட்டீங்க. அப்போ எங்கள் சைட்லேருந்து ஒரு மென்டர் கால் பண்ணி, சார் என்ன சார் வேலைக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னீங்க, 5 நாளாக மிஸ் பண்ணியிருக்கீங்களே ஆக்டிவிட்டியை அப்படின்னு சொல்லும்போது, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு டீச்சர்னால தான் பண்ண முடியும். இப்போதைக்கு அட்லீஸ்ட் இந்த ஏஐனால பண்ண முடியுமா, பண்ணால் மக்கள் அதை சீரியஸாக எடுத்துப்பாங்களான்னு தெரில. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி சில ஒரு 20% விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு அதோட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஆனால் 80% அதனால பண்ண முடியும். கம்மிங் பேக் டு ஒரு நார்மல் மனிதர்களுடைய குழப்பங்களில் இப்போ இதில் 2 கேள்வி இருக்குது மகிழ்ச்சி. ஒன்று வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துடைய டிரான்ஸ்லேஷன் பற்றி சொன்னீங்க. ஆமாம், அவன் வந்து ஒரு உலகத்தையே கைக்குள்ளே உள்ளே வச்சிருக்கிற ஒரு சர்ச் இன்ஜின். கண்டிப்பாக. நான் வந்து நானுமே கூட ஃபோனில் காட்டுறேன், அதை ஃபன்னாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு. ஓகே, இதை ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் நான் போட்டப்போ அது எனக்கு கொடுத்த தமிழ் விளக்கம் வந்து எக்ஸாக்ட்லி பிறந்தநாள் வாழ்த்துக்கள், என்ன சிறந்த குண்டுவெடிப்பு, இதுதான். நான் எனக்கு என்ன பண்ணேன், சின்ஸ் நம்ம அவங்கள மீட் பண்ணுறதுனால இவங்க எல்லாமே எவ்வளோ எவாலுவேட் ஆகிருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த சர்வீசஸை ரொம்ப காலமாக கொடுக்குறாங்க, ஒரு சர்ச் இன்ஜினாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாகவும் அவங்க கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ போய் பார்க்குறப்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய கொண்டாட்டம் அப்படின்னு ஏதோ ஒன்று, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொண்டாட்டம் சம்திங் வருது. ஆனால் நிச்சயமாக இது இல்லை. அது இதை தான் என்னுடைய இந்த இதுதான் மொழியில் சிக்கல். இப்போ இல்லைன்னா நான் ஏதோ என்னுடைய புரோக்கன் இங்கிலீஷில் நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இன்றைக்கி சவால். இப்போ இதில் டாப் பிளேயர்ஸு இன்னமும் பேசிக்கில் தான் இருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு கரெக்டான நான் ஆங்கிலத்தில் ஒன்றை எழுதுகிற போது
ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அந்த இடத்துல நான் சேர்க்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை இப்போ எம்பத்தினே ஒரு வேர்டு எடுத்தோம்னா அதை கருணை என்பதா, மனிதர்கள் மீதான இரக்கம் என்பதா, அன்பு என்பதா, எந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் எங்கே பொருத்தணுங்கிற சேலஞ்ச் இருக்குல்ல, ஆமாம், இதுதான் இன்னைக்கு நீடு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருக்கோம், நமக்கு இங்கிலீஷ் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரியும், கரெக்ட், ஓரளவு தெரிஞ்சிடும், Correct. பேச்சு வழக்கையும் கொஞ்சம் இருக்கு. கரெக்ட். அப்புறம் நம்மலாம் நிறைய ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தவங்க 12 டென்ஸ் அடிச்சு பிரித்து படிச்சு வந்த பசங்க தான். ஸோ அப்போ நமக்கு வளர்ச்சிக்கு தான் இங்கே தேவைப்படுது முதல் கட்டத்தில். ஆமாம், அப்போ எனக்கு பெர்ஃபெக்ஷன் இங்கே வேணும். ஆமாம், இதை பெரிய பிளேயர்ஸாலே பண்ண முடியல. ஹவு வில் யூ டு? பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எடுத்து என்னோட ப்ரூஃப் என்னன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நம்பர் 1. சரிங்களா? ஏன் அவங்களால பண்ண முடியல, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இல்லையா, அவங்கள்ட்ட டேலண்ட் இல்லையா, காசு இல்லைன்னா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. எங்கள்கிட்ட இருக்க காசெல்லாம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஒரு சின்ன பிளேயர் தான். ஏன் இதை பண்ண முடியுதுன்னா, இந்தியா மேலே இருக்க ஃபோக்கஸ். இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, யூஎஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சர்ச் இன்ஜின்றது, இப்போ கூகுள் சர்ச் இருக்கா, கூகுளோட பிரச்சனை இன்றைக்கி என்ன தெரியுங்களா? கூகுள் சர்ச்ன்றதே நாளைக்கு இருக்குமான்னு தெரில. ஏன்னா டேரெக்டாக அந்த ஏஐட்ட கேட்டு அது தேவையான பதிலை நமக்கு ஒரு ஆள் மாதிரி சொல்லிடுச்சுன்னா, கூகுள் சர்ச்சில் வர ரிசல்ட்டு ஆடு எதுவுமே அவங்களால போட முடியாது. ஸோ அவங்க அதெல்லாம் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த உலகம் மாறப்போது, சர்ச்சே போயிடுச்சுன்னா அவங்களோட சர்ச் இன்ஜின் வர்சஸ் ஏஐன்னு ஒரு வார் போயிட்டு இருக்கு. சர்ச் இன்ஜின் வெர்சஸ் ஏஐ டெல்லிங் யூ த ஆன்சர் டைரக்ட்லின்னு ஒரு வார் போய் வாட்ஸ்அப்லேயே மெட்டா வந்துருச்சு இப்போ. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அவங்க இந்த இந்தியன் யூஸருக்கு, ஒரு சராசரி இந்தியன் மக்களுக்கு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழில் கொடுக்கணும், இதில் ஃபோக்கஸ் பண்ண அவங்களுக்கு டைமோ இது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமாவோ இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓ, அதனால தான் இது ரொம்ப சுமாரானதாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் அவங்க ஒரு எஜுகேஷனும் ஃபோக்கஸ் பண்ணல இல்லையா? இப்போ நம்ம கிளியராக இருக்கும், நம்ம கம்பெனியோட மிஷன் ஏஐ வச்சு எஜுகேஷன் கொடுக்கணும். வேறு அதாவது இன்றைக்கி இங்கிலீஷ் பண்ணுறோம், நாளைக்கு வேறு எஜுகேஷனில் பண்ணுறான்றது தான் எங்களோட மிஷன். ஸோ அதில் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம். செகண்ட், இந்தியாவுக்கு பண்ணுன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கால் இருந்தது, நம்ம குளோபலுக்கு பண்ணலாமா இந்தியாவுக்கு பண்ணலாமான்னு. இந்தியாவில் ஃபைட் பண்ணலான்னு ஆரம்பித்து இன்றைக்கி நல்லா வர்றனால நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். இங்கே இருக்க மக்களுக்கு தேவையான மாதிரி இந்த டெக்னாலஜியை அதை எடுத்து அதை ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு கொடுத்து, அதில் ஒரு கேப் இருக்குது, அதை அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க இப்போ. பிகாஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, அவங்க ஒரு எஜுகேஷனும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை பண்ணலாம், நம்ம இதை பண்ணால் இந்த இடத்துல ஒரு வேல்யூவும் கிரியேட் பண்ண முடியுன்றது தான் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு இது கோராக இருக்கப்போ இதில் அட்டென்ஷன் கூட, ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி. ஆமாம், எஜுகேஷன் எங்கள் கோர், இந்தியா எங்கள் கோர். தமிழ்லாம் பேச வச்சு இந்த தமிழ்நாட்டு யூஸர் கொடுக்கணுன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அது ஒரு 100th ப்ரியாரிட்டியாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் இவங்க எல்லாருமே இந்த கரிக்குலம், அதாவது லாங்குவேஜ் லேர்னிங்கிற ஒரு கரிக்குலமை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. தென் உங்களுடைய மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ் என்ன? இது சிக்கலாகாதா? வீடியோ நிறையா இருக்குது ஆன்லைனில், ஆனால் ஒரு நல்ல டீச்சருக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது இல்லைங்களா? ஏன்னா ஒரு எஜுகேஷன்ன்றது ஒரு கண்டென்ட் அங்கே போடுறதோட முடிஞ்சு போகிறது கிடையாது. அந்த யூஸருக்கு ஒன்று பார்த்து மெனக்கெடுறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் எங்களோட சர்வீஸ்க்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்களே இங்கிலீஷ் கற்றுக்க தான் வரீங்க. அந்த டவுட்டை நான் உங்களுக்கு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணால் செட் ஆகுமா? ஆகாது. தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இதையே அவங்க இன்னைக்கு டேக் கேர் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு குட்டி கரிக்குலம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது தமிழில் பேசி உங்களுக்கு டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு கேட்டால் சொல்லுமா, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ எஜுகேஷனுன்றது இட்ஸ் எ வெரி டீப் திங். அது ஒரு கண்டென்ட்டோட முடிஞ்சிடாது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களோட வருஷ கணக்கில் அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரது, அவங்க மோட்டிவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, அவங்களோட கோல்ஸ் அவங்க மீட் பண்ணாங்களா, இதை பார்த்து அந்த சர்வீஸை ட்வீக் பண்ணுறோம். ஸோ அதில் அந்த சர்வீஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதை அவங்க அந்த அளவு ஃபோக்கஸ் போட்டால் தான் பண்ண முடியும். அதான் எங்களோட அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். இப்போது முழுக்க கருவிகளே எல்லாவற்றையும் செய்கிற போக்கு தொடருதுன்னா, ஆமாம், ஹியூமன் இன்டெலிஜென்ஸே அந்த ஈக்யூ எல்லாமே குறைஞ்சிடாதா? ஈக்யூன்றது நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்பீசிஸ் ஆன் த பிளானட், கரெக்டுங்களா? அதாவது இன்றைக்கி ஒரு குரங்கோட நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டானா, ஆமாம். ஆனால் ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை புரிஞ்சுக்கிற அளவு நம்மளால் அந்த குரங்கை புரிஞ்சிக்க முடியுமானா முடியாது. ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஏஐ வந்தால் கூட ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் புரிஞ்சுக்கிறது தானே ஈக்யூ. அந்த ஈக்யூன்றது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேத்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக போடுவேன், எனக்கு ஒரு கால்குலேட்டர் உடனே போட மாட்டேன். அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ், பியோர் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ ரிலேட்டடான விஷயங்களை அது டேக் ஓவர் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு அதுதான் எனக்கு அடுத்த ஐக்யூக்கு தான் வரேன் நான். யா, ஒன்று இமோஷனல் கோஷன்ட்டு, அது கூட நான் இமோஷனல் கோஷன்ட்லேயே குழப்பம் வரும் ஏன் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, இது ஒன்வே கம்யூனிகேஷனாக இருக்குது. எனக்கு எதிர்த்தே பேசாது, என்னை பொறுத்துக்கும். ஆமாம். இப்போ இந்த ஜெனரேஷன் ஜென்சி பற்றி வைக்கக்கூடிய விமர்சனங்களில் முக்கியமானது என்ன, அவங்க மெஷினோட கம்யூனிகேட் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது எதிர்க்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் சொல்றீங்களே, இதோட அட்வான்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எத்தனை முறை வேணாலும் நீ கேட்கலாம், அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹியூமன் இன்ட்ராக்ஷனில் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரியாலிட்டி.
நான் 3 தடவை சொல்கிறேனே உனக்கு புரியலையான்னு சொன்னாதான் குயிக்காக புரிஞ்சுக்கணுங்கிற அந்த காமன் சென்ஸ்க்கு எனக்கு பில்ட் ஆகும். நான் அங்கே தான் ஈக்யூவே கொண்டு வரேன். இந்த இதில் இன்சென்சிபிலிட்டி வந்துடாதாங்கிறதா என்னுடைய முதல் கேள்வி. வரும்னு நினைக்கிறேன். அதாவது சில பேர் இந்த மிஷின்ஸ்க்கு டிபெண்ட் ஆக போகிறாங்க, சில நெகட்டிவான விஷயங்களும் நடக்க போகுதுன்றது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100% வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த மிஷின் ஈக்குவல் இருக்க மாதிரி ப்ரிட்டன் பண்ணுது, உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி அது தோணுது. அதுதான் நல்லதை பண்ணுறது ஒரு ஹியூமன் தானே. இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஈக்யூக்கான டெஃபினேஷனை ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் அது என்ன நினச்சிக்கணும், அது மிஷின் பொறுமையாக இருக்குல்ல, அதுதான் இதுன்னு நினச்சிக்குது. எதிர்த்து பேசுறது, திட்டுறதுங்கிற நார்மல் ஹியூமன் வேல்யூஸ் இருக்குல்ல, ஆமாங்க, இதெல்லாம் இல்லாமல் போகுமாங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா எனக்கு சின்ன அலர்ட்னஸ் இருக்கும்ல, அது மிஸ் ஆகிடுதோன்னு தோணுது. இப்போ ஐக்யூ ஏரியாவில் பார்க்குறப்ப ஓகே இது நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இந்த பகுதிக்கு வழி தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, ஒரு கூகுள் மேப்ஸ் வந்த பிறகு வழியை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற கான்ஷியஸ்னஸ் போயிடுது. கரெக்ட். அப்போ மனிதனுடைய பிரெயினுடைய, ஏன்னா அதை நான் அதை தொடச்சிக்கிட்டு இருக்கணும்ல, தொடச்சி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல, அதை நான் சும்மா வச்சு ரஸ்டிக் ஆகிடாதா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மாதிரி உத்தேச கேள்விகளாக இருக்கலாம். இல்லை, இது ஒரு முக்கியமான கேள்வி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரியல் ரிஸ்க். எப்படி இருக்குன்னா எல்லாரும் அப்படி ஆக போகிறது இல்லை. சில பேர் அதை ட்ரை பண்ணி அவங்க ஸ்கில்ஸை பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம எந்த பொருளையும் தூக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஜிம்முக்கு போகிறோம்ல, நம்ம போயிட்டு அந்த பாடி வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லை. பட் நமக்கு புரியுது நம்ம என்னதான் ஒரு ஃபிசிக்கல் வேலை பண்ணலனாலும் நம்ம ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்டுன்னு. அதே மாதிரி நான் எப்படி ஃபியூச்சர் பார்க்குறேன்னா, மென்டல் டாஸ்க்லாம் அது ஸ்ட்ராங் ஆனால் கூட ஜிம் எப்படி இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபிசிக் இருக்கோ, தேவையே இல்லைனாலும் அந்த ஃபிசிக்கை பில்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி மக்கள் அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு ஓகே நம்ம பிரெயினை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனலாக நாளைக்கு எப்படி இந்த சேர் தூக்குற மாதிரி ஒன்று சேர் தூக்கலனாலும் நான் எனக்கு வெயிட் தூக்க போகிறேன்னோ ஜிம்முக்கு, அதே மாதிரி ஆல்தோ த ஏஐ கேன் டூ இட் பெட்டர் தென் மீ, நான் என் பிரெயினை ஃபிட்டாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது எனக்கு மூளைக்கு பெருசாக வேலை இல்லை, மூளைக்கு வேலை கொடுக்குற வேலைகளை நான் தேடணும். உடம்புக்கு எப்படி இப்போ வேலை இல்லை, நான் உடம்புக்கு எக்ஸாக்ட்லி வேலை தான் நம்ம ஷார்ப்பாக இருக்க முடியும். அதை பண்ணிக்கணுன்ற ஒரு எவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது சில பேர் பண்ணாமே இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி நமக்கு தெரியும் ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இவால்வ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ரியல் ரிஸ்க் பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்தப்போ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னால் சொல்கிறேன் அஃபோர்டபுள் பீப்புளுக்கானதாக இருந்தது. ஆனால் எப்போதுமே டெக்னாலஜி ஒரு தன்னை ஜனநாயகமாக முன்வைக்கணும், அது சரியுமாங்க. அப்புறம் அது நடந்துச்சு, அது எல்லாருக்குமானதாக மாறுச்சு. இன்றைக்கி அதுக்கு ஒரு 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 பே பண்ணுற மாடல்ஸை சொல்லலாம். ஒரு சின்ன ஃபோன் வச்சுருக்கிறவரால் பண்ண முடியும், ஒரு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போது ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் செயற்கை நுண்ணறிவு வழியா அப்படிங்கிறது யாருக்கு பெரிய அளவுக்கு பயன்? இது ஒரு அண்டர் ப்ரிவிலேஜுக்கு, ஒரு கிராமத்து பையன், ஒரு கிராமத்து பொண்ணு, எனக்கு இங்கிலீஷே தெரியாது, அவங்களுக்கு இது எப்படி பயனளிக்கும்? எங்களோட கோர்ஸ் சொல்கிறீங்களா இல்லை டெக்னாலஜி? இப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜி அல்லது உங்கள் கோர்ஸே கூட நீங்கள் எங்கள் கோர்ஸ் யாருக்கு சூட்டபிள் நான் வந்துட்டு கிளியராகவே சொல்லிடுறேன். எங்கள் கோர்ஸ் யாருக்கு சூட்டபிள்னா ஏபிசிடிலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா மேபி நாட் த பெஸ்ட் கோர்ஸ். எங்கள் கோர்ஸ் யாருக்குன்னா இப்போ நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சன் அவுட் தேர், ஏபிசிடிலாம் தெரியும், பேசிக்காக இங்கிலீஷ் புழக்கத்திலே இருக்கும், படிக்க தெரியும், ஓரளவு எழுத கூட செஞ்சுருவாங்க, ஆனால் பேச வராது, ஃப்ளூவன்சி இருக்காது, கிராமர்லாம் இருக்காது. இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஒரு ஏபிசிடிலேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி வச்சு பண்ண முடியுமானா பண்ணலாம். அது எங்கே ஃபோக்கஸாக இருக்கானா இல்லை, அதுக்கு வந்துட்டு ரொம்ப சூட்டபிளாக இருக்காது. இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் எந்த மாதிரியான செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களுடைய சர்வீஸ் போய் சேருது, எனக்கு அதை டிஃபைன் பண்ண முடியுமா? 100%. ஸோ யாருக்கு போய் சேருதுன்னா, ஒரு நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஜாபுக்குள்ளே போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி இங்கிலீஷ் ஒரு நீடாக இருக்குது. இவங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாமலாம் இருக்காது, ஓரளவு எழுதியிருப்பாங்க அவங்க ஸ்கூல்லே, ஓரளவு படிக்கவும் தெரியும், ஆனால் நல்லாலாம் பேச தெரியாது. இது இன்றைக்கி ஜாபில் ஒரு இம்பிடிமெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நல்ல ஜாபில் இருக்கேன், இங்கே பேசலை, ஆனால் மரியாதை இல்லை, அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், எல்லா இடத்துலையும் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, கிளைண்ட்ஸ் எல்லாம் வேறு ஊர்லேருந்து வராங்க, நான் இங்கிலீஷ் பேச தெரியாதனால எனக்கு அந்த ஆர்டர் மிஸ் ஆகுது, ஆர் நான் ஜாபு கிராக் பண்ணும் போனாலே கம்யூனிகேஷனால் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க தான் 70 to 80% ஆஃப் ஆர் கஸ்டமர்ஸ். இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. இப்போது நான் ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுங்கிறது வேறு, ஆனால் நல்லா பேசுகிறதுங்கிறது வேறு. பாண்டித்தியம், இப்போ தமிழ்லேயே கூட நல்லா பேசுறதுல சரியான வார்த்தைகள், சொல் பிரயோகம், பேசும்போதே ஆஹா அப்படின்னு பிரமிப்பாங்கல்ல, இந்த செக்மெண்ட் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு மேடையில் பேசணும்னு நினைக்கிறவர், அல்லது ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெப் டாக் கொடுக்குன்னு நினைக்கிறவர், அவருக்கு உங்களிடம் ஒரு கரிக்குலம் இருக்கா? என்ன மாதிரி விஷயங்கள்னா கிராமர் ரிலேட்டடாக இருக்காது அவங்களுக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கா, இதை பெட்டராக பண்ணலாமா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதாவது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கிடையாது, ஆல்மோஸ்ட் ஃப்ளூவெண்ட்டாக இருப்பாங்க, புரியுதுங்களா? 70-80% இருப்பாங்க, 100 இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கரிக்குலம் இருக்குது. இல்லை கரிக்குலம் இருக்குன்னா இது கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், இது ரொம்பவே எங்களால் ஒரு மேஜர் பவர் என்னென்னா, எங்களால் நிறையா ட்ராக்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது இந்த ஏஐ வச்சுட்டு, புரியுதுங்களா? நீங்கள் உள்ளே வர்றீங்க, ஏஐயில் இப்போ என்ன லெவலில் கஸ்டமைஸ் பண்ண முடியுதுன்னா, இப்போ இது பைலட்டில் இருக்குது, எல்லாருக்கும் அது அவைலபிளாக இல்லை,
ஆனால் என்ன லெவலில் போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன். ஒரு வீணா டீச்சர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு நல்லா வீணா வாசிப்பேன். ஆனால் எனக்கு இந்தியா ஃபுல்லாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கிளாஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு கூட ஒழுங்காக சொல்ல தெரில. எனக்கு வந்துட்டு என் கிளாஸில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் கொடுக்க தெரில அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் அவங்க ஷோஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க உள்ள வந்தபோது இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ராக் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வருஷம் ஆகும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 1-2 வருஷம் ஆகும். ஆனால் இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் அவங்க கிளாஸ்க்கு தேவையானது அவங்க போனால் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ரோல் பிளேஸ், இந்த மாதிரி ஒரு 50 to 100 ஆக்டிவிட்டீஸ் இமீடியட்டாக இம்பாக்ட் பண்ணுற மாதிரி எங்களால் கிரியேட் பண்ணி தர முடியும். நீங்கள் சொல்கிறது இப்போ அவங்க டொமைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீடுக்கு எக்ஸாக்டாகவே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி எவ்வளோ பேருக்கு பண்ண முடியும்? இதை வந்துட்டு இந்த ஏஐனால எங்களால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுது பயங்கரமாகவேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒர்க் சொல்கிறீங்க. ஆமாம், அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இதை இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு தான் இந்த டீச்சர் ஒரு மென்டர்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பர்சனலைஸ் ட்ராக்குள்ளே வரவங்களுக்குலாம் அவங்கள்ட்ட கெட் இன் டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ராக் இருக்குது. இதில் மெதுவாக கிராமர் வழியாக போங்க, டென்ஸ் எல்லாம் படிச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் ஆகும். நாளைக்கே உங்க வீணா கிளாஸில் ஒரு இம்பாக்ட் வேணும்னு கேட்குறீங்க. அதுக்கு இந்த ஆக்டிவிட்டியில் சில பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சில பர்டிகுலர் ரோல் பிளே இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு உங்கள் வீணா கிளாஸில் என்கொயர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதை ஏன் எங்களால் பண்ண முடியுதுன்னா அந்த ஏஐ எவ்வளோ வேலை எங்களுக்கு பார்க்குது. நான் சொன்னேன் இல்லையா, அதோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஸோ அந்த ஹியூமன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இன்புட்டை கொடுக்கும்போது அது சில ஆக்டிவிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணும். அவங்க அதை க்யூரேட் பண்ணோன்னே அது ஃபுல் கிரியேஷனாக அதுவே ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரொஃபைலில் உட்காந்துரும் உங்களோட ஆப்பில். ஸோ அந்தளவு இதை கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுது. ஓகே, இதில் இம்பேலன்சஸ் ஆஃப் சோஷியோ கல்ச்சுரல் இஷ்யூஸ் இருக்குல்ல, இதை வந்து ஏஐ என்ன பண்ண போகுது? ஏன்னா ஏஐக்கு வந்து ஜோன் ஸ்பெசிஃபிக்கான எமோஷன்ஸ் தெரியாது. ஆமாம். அல்லது ஒரு மொழி தன்மை இருக்குல்ல. ஆமாம். இதையெல்லாம் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ நாள் ஆகும் ஏஐக்குள்ள? அது வந்து அது எவ்வளோ நாள் ஆகுன்றத விட யார் அதை பண்ணுறாங்கன்றது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருந்துச்சு. 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அது ரொம்ப பொலிட்டிக்கலி ரைட்டாக தான் இன்றைக்கி ஏஐ இருக்குது. அது வந்துட்டு எப்பயுமே நீங்கள் சொன்ன மாதிரி எகுத்து பேசாது. தப்புனா தப்புன்னு கூட உடனே சொல்லணுமான்னு யோசிக்கும். ரொம்ப ஒரு பொலைட் பர்சன் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு அப்படி தான் அதை டியூன் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மள மாதிரி தான் இருக்கும். இன்டர்நெட்லாம் பார்த்துட்டு மைக்ரோசாஃப்ட் இடையெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்கு ட்விட்டரில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அதை எடுத்து இப்படி ரொம்ப அதை டியூன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பொலைட்டாக இருக்கிறதுக்கு. 2வது விஷயம் என்னன்னா, யார் இந்த ஏஐ பண்ணுறாங்கன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ சைனா ஒரு ஏஐ விட்டுச்சு. அந்த ஏஐ வந்து சைனாவை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லாது. யூஎஸ் ஒரு ஏஐ விட்டுச்சு. அந்த ஏஐ வந்துட்டு சில ரேஸ் பற்றி பேசவே பேசாது. ஸோ அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதை நினச்சா பண்ணலாம். யார் இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு இன் சம் வே ஒரு ஏஐயோட கல்ச்சரை டிசைட் பண்ண போகிறாங்க. அது என்ன விஷயங்களை சொல்லுது, எதை பற்றி பேச விரும்புது, எதை பற்றி கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லாது, இதெல்லாம் அந்த கிரியேட்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இல்லையா, இது வந்து ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட சோஷியல் மீடியா நிறுவனம் அமெரிக்க தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. ஆமாம். ரைட்டா? ஆமாம். வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் நமக்கு எப்போ தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஏஐ வந்து அதை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக அறியப்படுது. அப்போ இது ஒரு கண்ட்ரியுடைய கல்ச்சர், ஒரு இனக்குழுவினுடைய ஐடென்டிட்டி, இப்படி எதை வேணாலும் அது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிடும்ல. ஆமாங்க, அந்த ஆபத்தெல்லாம் இருக்குதா? நான் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் இந்தியா நம்ம வந்துட்டு லீட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாகவே டிபெண்ட்டாக இருக்கிறது யூஎஸ் செஞ்ச ஏஐ மாடல் மேலே. இப்போ நாங்கள் பண்ணுறதே அதை எடுத்து அதை ஃபைன் டியூன் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம வரணும். நம்மளோட கல்ச்சரும் ரெப்ரசென்ட் ஆகணும்னா நம்மளும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் கேப்பபிலிட்டிலாம் நம்மளே வச்சுக்கணும். இதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ரீசன்ட் பட்ஜெட்டில் கூட ஐ திங்க் ஒரு 500 crores நினைக்கிறேன், எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரில, அதை வந்துட்டு நம்மளோட ஏஐ கிரியேட் பண்ணுறது நோக்கி ஜிபியூ கிளஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுன்றதை வந்துட்டு உணர ஆரம்பிக்கிறாங்க. சைனாவே அப்படிதான் டீப் சீக்னு ஒன்று வந்துட்டு ஒரு 2-3 வாரம் முன்னாடி அவங்க வந்துட்டு இது எங்களோட லீடிங் மாடல்னு போட்டு இன்னைக்கு யூஎஸ்க்கு ஈக்குவலாக வந்திருக்காங்க. நம்மளும் இதில் மிஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னா நம்மளும் அதில் ரெப்ரசன்டடாக இருக்கணும். அதான் நான் கேட்குறேன். ஏன்னா நிறைய பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், நான் என்ன கேட்டால் நம்ம ஐடி பஸ்ஸே மிஸ் பண்ண ஆளுங்க தான். ப்ரோக்ராமிங் எழுதுறதே பெரிய வேலை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டோமோ என்னமோ அப்படின்னு, சிலிக்கான் வேலியில் வேலைக்கு போனதே பெரிய விஷயமோன்னு எக்ஸைட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இது நெக்ஸ்ட் பஸ், இதுக்கு அடுத்த பஸ் எப்போ வரும்னு தெரில. நெக்ஸ்ட் சூப்பர் மேஜிக் வென் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தெரில. இப்போ நீங்கள் ஐ எம் ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் ஆர் இன் திஸ். நான் நிறைய பேரை சந்திக்கிறேன் அந்த மாதிரி. இப்போ ஒரு யங்ஸ்டராக ஒரு ஐஐடி பர்சன், ஒரு திண்டுக்கல் பையன், ஆஸ்பைரிங்கான ஒரு ஆள், அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ ஏஐயில் இந்தியா எவ்வளோ லீட் பண்ணணும், அல்லது இந்திய இளைஞர்கள் ஏஐயை எப்படி கையாள வேண்டும், தொழில்நுட்பத்தில், எம்பவர்மெண்ட்டில், எக்கனாமிக்ஸில், கல்ச்சுரலில், டெமோகிராஃபிக்கல் பேலன்சஸில், ஈவன் வாரில். ஆமாம். ஓகே, ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அப்ளிகேஷன்ஸ் எங்களை மாதிரி எஜுகேஷனுக்கு, இதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு, ஹெல்த்து, எல்லா இடத்துலையும் இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைச்ச ஒரு வரம் மாதிரி ஏஐ.
இந்த ஏஐ எடுத்து ஒரு விஷயத்துலையும் நம்ம சேனல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கரெக்டாக, நம்ம மக்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஒருத்தருக்கும் பாக்கெட்டில் ஒரு டீச்சர் இருக்கணும், அது தமிழ் பேசணும் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டாக்டருக்கு ஒருத்தர் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக இதை பண்ணணும். இது நம்பர் 1. அப்ளிகேஷன்ஸில் ஏஐ எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அதை டிப்ளாய் பண்ணி மேசிவ் அபண்டன்ஸ் கிரியேட் பண்ணும். இது நம்பர் 1. நம்பர் 2, அதில் ஓரளவு நிறைய யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களை மாதிரி விசி ஃபண்டிங்லாம் இருக்குது. செகண்ட் வந்துட்டு ஏஏ கிரியேட் பண்ணுறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார். ஏன்னா அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதில் நம்ம ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி லேக் ஆகிட்டு இருக்கோம். பிகாஸ் அதுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப நிறைய கேபிட்டல் தேவைப்படுது, நோஹவ் தேவைப்படுது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி சிலிக்கன் வேலி மாதிரி இடத்துல நம்மளோட ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்க. சைனாவே அன்ஃபார்ச்சுனேட்லி, இந்தியா தான் நமக்கு வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது தூரத்தில் இருக்குன்றது தான் இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவல் ட்ரூத்து. இதை நம்ம பிரிட்ஜ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். குட். ஏன்னா இது ஒரு பிகர் கொஷின் தான். பட் என்னன்னா இதை நான் தனியாக பிரிக்க முடியலை. நீங்கள் பேசுனதை வச்சு நான் கவனிக்கிறப்ப இது ஒரு டெக்னாலஜி அப்படின்னு மட்டும் இதை பிரிக்க முடியல. இது வந்து ஒரு எவல்யூஷனுடைய, நாளைக்கு பின்னால் ஒரு பெரிய புக்கு வருதுன்னா எவல்யூஷன் தியரிக்குள்ளே ஏஐ இருக்க போகுது. கண்டிப்பாக ஹியூமன் எவல்யூஷனுக்குள்ளே ஏஐ இருக்குது. கண்டிப்பாக. நானுமே நீங்கள் சொல்கிறது ரொம்ப 100% கரெக்ட். இது வந்துட்டு நம்மளோட ஜென்ரேஷன், அதாவது லாஸ்ட் 100-200 இயர்ஸில் நடக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இது இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி இதை வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து நீங்கள் அப்போ கூட கேட்டிங்கல்ல, ஒரு நியூ வேர்ல்டே உருவாக போதான்னு. கண்டிப்பாக உருவாக போகுது. அது வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு ஹைப்புக்கு சொல்கிற விஷயம் இல்லை, நிஜமாக ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துகிட்ருக்கு இப்போது. இதை நம்ம வந்து கண்டிப்பாக கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து தான் ஆகணும். வார் கூட கேட்டிங்க இல்லையா, இன்னைக்கோட வார்ஸ் எல்லாமே ட்ரோன்ஸ் தான் ஃபைட் பண்ண போகும். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் சீரியஸாக. இதோட செக்யூரிட்டி, ஏன்னா சைபர் செக்யூரிட்டி இன்னமும் ஃபிக்ஸ் பண்ணப்படலை. ஆமாங்க, டெக்னாலஜி இருக்குது, ஆனால் ஃபிக்ஸ் ஆகப்படல. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலும் டேமேஜ் இஸ் டேமேஜ். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் இட் இஸ் டிஜிட்டல் இட் வில் பி தேர். அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு குறைஞ்சபட்சம் அந்த பயமாவது மிச்சத்தில் இருக்குது. ஆமாம். இப்போது நான் வந்து உங்கள் இதில் ஒருத்தர் படிக்க வர்றாருன்னு வச்சுங்களேன், அவருடைய செக்யூரிட்டியை யாரும் என்ஷூர் பண்ணுறது? இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே எங்களோட சர்வர்ஸில் செக்யூராக தான் ஸ்டோர் பண்ணுறோம். த ஒன்லி பீப்புள் ஹூ கெட் ஆக்சஸ் டு, வி ஒன்லி டேக் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். அதுதான் மோஸ்ட் பர்சனல் திங் தட் வி டேக். அவங்க பேசும்போது அந்த ஆடியோ வச்சு தான் கரெக்ஷன் தரணும். இதுதான் நாங்கள் மோஸ்ட் பர்சனல் திங் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது. இது டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்க மாதிரி நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் போட்டிருக்கோம். இதுதான் இருக்குது, சர்வீஸில் இருக்குது. அதை வந்துட்டு செக், ஆடியோ தான் நீங்கள் அதிகபட்சம் கொண்டு போகிறது. ஆடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அது எங்கள் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்குது. ஸ்பெஷலாக இதுக்காக பயங்கரமாக ஏதோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் பயங்கரமாலாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஸ்டாண்டர்டாக என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஃபைன். மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ, டவுன் த லைன் 5 years உங்கள் நிறுவனம் எந்த இடத்துல இருக்கும், அது என்ன செய்து கொண்டிருக்கும்? எத்தனையோ மக்களுக்கு அவங்க கூடயே 24/7 கோச்சாக இங்கிலீஷ், மேபி ஈவன் அதர் திங்ஸை சொல்லி கொடுத்துட்டு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எஜுகேஷனை மேசிவாக சேஞ்ச் பண்ணியிருக்க ஒரு கம்பெனியாக இருக்கும். ஐ திங்க் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வில் பெனிஃபிட் ஃப்ரம் இந்தியாக்காக பண்ண ஏஐ. அதில் பெனிஃபிட் ஆகி அதை வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லலாமா? நான் இதை ஆரம்பித்த போது ஒரு விஷயனாக இருந்தது. இப்போ நான் வந்துட்டு சில சமயம் சில மெயிலெலாம் வரும். ஒரு விஷுவலி சேலஞ்ச் பர்சன் எங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாரு, உங்கள் ஆப்பை நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனால் அவங்களுக்கு ரீட் அலோடுன்றது முக்கியம், ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது இல்லையா. ஸோ எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கிறத ரீட் அலோட் மோடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பட்டன்ஸ் எங்கள் இதில் ரீட் அலோட் ஒழுங்காக எனேபிள் பண்ணல, இதை மட்டும் எனேபிள் பண்ணுறீங்களான்னு ஒரு மெயில் வந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்பீச் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வெளில பேசினா கிளாஸ்லலாம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இது ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டாக அந்த குழந்தைக்கு இருந்தது. இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு வரும். அந்த மாம் எங்களுக்கு அனுப்புவாங்க, இப்படி ஒரு டெக்னாலஜி வந்துட்டு நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றின்னு. அப்போ தான் புரியுது இது என்ன லெவலில் யாருக்கெல்லாம் போய் நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அங்கெல்லாம் ரீச் ஆகுது. இந்த இம்பேக்ட் இன்னும் ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு இருக்கும். ஒரு ரியல் சேஞ்சாக இங்கே கொண்டு வந்திருக்க ஒரு கம்பெனியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். குட் லக் மகரிஷி, பெஸ்ட் விஷஸ், வே டு கோ. நீங்கள் சொன்னது மாதிரி ஏஐ இந்தியா கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்லைன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஆர் டூயிங் இட். நிறையா பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப நன்றி எங்களை கூப்பிட்டு என்ன நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு. வெரி ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மகரிஷி, வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்யூ.